பிரைஸ் எல்லாம் ஒரு தீய நபரை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று இயேசு சொன்னார் என்ற கேள்விக்கான பதிலை என்று காணலாம். மத்தேயு 5:38 இயேசு இவ்வாறு சொன்னார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று. தீய நபரை எதிர்க்கால அல்லது தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று இயேசு சொன்ன பொழுது அவர் செயலற்ற தன்மையை ஊக்குவிக்கவில்லை அல்லது அநீதி செழிக்க அனுமதிக்கவில்லை. மாறாக அவர் பழிவாங்கும் மனப்பான்மையை நிராகரிக்கிறார். இயேசு பழிவாங்குதலை கொடுத்து ஆழமான போதனையை மத்தேயு 5 கொடுக்கிறார். பழிவாங்கும் ஆசையை தவிர்த்து அதற்கு பதிலாக கிருபை மற்றும் வல்லமையால் வாழ நம்மை அழைக்கிறார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது நீதி நியாயமானதாகவும் அதிகப்படியான தண்டனையை தடுப்பதற்காகவும் மட்டுப்படுத்ததாக இருப்பதற்காகவும் உறுதி செய்யப்பட்ட சட்டமாகும். இருப்பினும் ஜனங்கள் அதை தனிப்பட்ட பழிவாங்குதலுக்கான நியாயப்படுத்தலாக மாற்றினார்கள். தீமையை தீமையால் திரும்பி செலுத்த அல்ல, ஆனால் தேவனுடைய குரதத்தை பிரதிபலிக்கும் வகையில் பதிலளிக்கும்படி இயேசு தம்முடைய சீஷர்கள் அழைப்பதன் மூலம் இதை சரி செய்கிறார். இயேசு இந்த போதனையை 3 உதாரணங்களுடன் வழங்குகிறார். முதலில் அவர் கூறுகிறார், ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கணத்தை திருப்பிக் கொடு. அவருடைய கலாச்சாரத்தை வலது கணத்தில் அறைவது உடல் ரீதியான வேதனையை கொடுப்பதை விட மன ரீதியான அவமானத்தை கொடுக்கும். மற்றொரு கணத்தை திருப்பி வழங்குவது என்பது கட்டுப்பாட்டை தேர்ந்தெடுப்பதை பற்றி பேசுகிறது. பழிவாங்குவதை தவிர்த்து கட்டுப்பாட்டை தேர்ந்தெடுப்பதை பற்றி பேசுகிறது. இரண்டாவது அவர் கூறினார், உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயை விட்டுவிடு என்று. வஸ்திரம் மற்றும் அங்கே இரண்டையும் கொடுப்பது தனிப்பட்ட உரிமையை பற்றிக்கொள்வதை விட சரணடைவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது அவர் கூறுகிறார், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ என்று. 1 மைல் தூரம் ஒரு ரோம சிப்பாயின் சுமையை சுமக்க பொதுமக்களை கட்டாயப்படுத்தும் ரோமானிய நடைமுறையை குறிப்பிடுகிறது. இயேசு அவ்வாறு அவர்களை கட்டாயப்படுத்தும் ரோம சிப்பாயிடம் 2 மைல் தூரம் செல்ல வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதன் மூலம் கிருபையானது அடக்குமுறையின் ஒரு செயலை அன்பின் தன்னார்வ செயலாக மாற்றுகிறது என்று அர்த்தப்படுத்துகிறார். மேலும் விசுவாசிகள் கசப்பான இருதயத்தோடு அல்ல, ஆனால் சுதந்திரமான தாராளமான ஆவியினால் கட்டுப்படுத்தப்படுகிறார் என்பதை குறிப்பிடுகிறது. இவை வெறுமனே செயல்கள் அல்ல, ஆனால் கோபம், பெருமை அல்லது தன்னை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தால் இனி கட்டுப்படுத்தப்படாத மாற்றப்பட்ட இருதயத்தின் உருவகமாகும். கோபம் வன்முறைக்கு வழிவகுக்கிறது மற்றும் காமம் அசுத்தத்துக்கு வழிவகுக்கிறது. இருதயத்தின் கடினத்தன்மை விவாகரத்துக்கு வழிவகுக்கிறது என்று போதித்த இயேசு பழிவாங்குவது பெருமை மற்றும் சுயநலத்துக்கு வழிவகுக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 12:21 தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை நன்மையினாலே வெல்லு என்று அறிவுரை கூறினார். ஆமென்.